Hello students, welcome to Hiba Max 12 Standard Business Max Chapter 2 Integral Calculus 1. Example 2.4 ல இந்த வீடியோல பார்க்கலாம். Evaluate integration of x plus 1 by x whole square into dx. இப்போ இந்த term எப்படி இருக்குன்னா a plus b whole square. அப்போ a square plus 2ab plus b square. இந்த ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் மாற்றி எழுதிப்போம், அதுக்கப்புறம் தான் இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணவே முடியும். சரிங்களா? சொல்யூஷன்ல given ஒரு வாட்டி எழுதிக்கலாம். x plus 1 by x whole square into dx. So, இதை எப்படி split பண்ணி இப்போ எழுத போகிறோம்? a square plus 2 into a into b plus b square. சரியா? Into dx. இப்போ இந்த x-உம் cancel பண்ணிடலாம். Integration of x square plus 2 plus 1 by x square into dx. இப்போ தனித்தனியாக எடுத்து split பண்ணலாமா? Integration of x square into dx plus இப்போ 2 இருக்கு, 2 constant, அப்போ 2 வெளியே எடுத்துட்டு integration of dx ன்னு எழுதணும் plus integration of 1 by x square into dx. இப்போ next line x square integrate பண்ணா x power 2 plus 1, கரெக்டா? n plus 1 divided by n plus 1 plus 2 into integration of dx x plus 1 by x square நான் எப்படி மாற்றி எழுத போறேன்னா x power minus 2. So integration of x power minus 2 எப்படி இருக்கும்? x power minus 2 plus 1 by minus 2 plus 1. அதுதான் இங்க எழுத போறேன். x power minus 2 plus 1 divided by minus 2 plus 1. Lastல plus c constant எழுதிக்கலாம். Next line x powerல 3 வரும், denominatorலையும் 3 plus 2 times of x. இப்போ minus 2 plus 1 value என்ன? minus 1 minus 2 plus 1 வந்து minus 1, மேலையும் x powerல minus 1 இருக்கும், minus 2 plus 1க்கு. அப்போ இந்த term எப்படி மாற்றி எழுதலாம்னா minus of 1 by x ன்னு எழுதிக்கலாமா? minus numeratorல வந்துடுது, x inverse 1 by x ன்னு எழுதிக்கிறோம். இது அப்படியே இங்கே substitute பண்ணலாம், minus 1 by x. clear? plus c. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் like the sum. Fifth example பார்க்கலாம். Next question பாருங்க. Example 2.5 evaluate x cube plus 7 into x minus 4 into dx. ஸோ இது ரெண்டு ஃபேக்டராக கொடுத்துருக்காங்க, பட் நம்ம வந்து ஒரு பாலினாமியலாக கொண்டு வரணும், அப்போ தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும், இல்லைங்களா? ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு இது இன்சைட் மல்டிபிள் பண்ண போகிறோம். x cube plus 7 into x minus 4 into dx. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். x cube into x power 4 minus 4 into x cube plus 7 into x minus into plus minus 28 into dx. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை டைரக்டாகவே இன்டெக்ரல் பண்ணலாம், நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். x power 4 எப்படி எழுதும்? x power 4 plus 1 by 4 plus 1 minus 4 into x powerல 3 இருக்கு, so 3 plus 1 by 3 plus 1 plus 7x into 1 plus 1 by 1 plus 1 minus 28 மட்டும்தான் இருக்கு, x இல்லை, so x ஆட் பண்ணணும். லாஸ்டா plus ன்னு ஆட் பண்ணிட்டா போதும், கரெக்டா? இப்போ இந்த டேர்ம் மட்டும் பாருங்க, 3 plus 1 ஓட வேல்யூ 4, அப்போ இந்த 4ம் 4ம் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லைன்ல x power 5 by 5 minus 4 வந்து கேன்சல் பண்ணிட்டோம், வெறும் x power 4 மட்டும் இருக்கும், plus 7 into x square by 2 minus 28 into x plus c ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம் எல்லாருக்கும்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.6லேருந்து இந்த வீடியோ பார்க்கலாம். evaluate 2x square minus 14x plus 24 by x minus 3 into dx. ஸோ இதை எவால்வேட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் சம்லலாம் நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர்லாம் கொடுக்கல, இந்த சம்ஸில் வந்து நமக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, நம்ம ரெண்டுமே சேர்த்து சால்வ் பண்ணணும். மேலே இருக்க ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஷார்ட் ஃபார்மில் கொண்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம், சரிங்களா? சொல்யூஷனில் கிவன் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. 2x square minus 14x plus 24 divided by x minus 3 into dx. ஸோ நான் ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். 2x square minus 14 into x plus 24. இப்போ ஃபஸ்ட்டு x ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற நம்பரையும் 24யும் மல்டிபிள் பண்ணுவோம் ஃபேக்டரைசேஷனில். 24 into 2 48
48 ரெண்டா பிரிக்கணும் 14 வரணும் 6 8s are 48 6 plus 8 14 14க்கு மைனஸ் இருக்கு அப்போ ரெண்டுக்குமே மைனஸ் வரும் -6 -8 அப்பதான் ஆட் பண்ணா -14 வரும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 48ன்னு கிடைக்கும் இப்போ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம் -6 -8 இப்போ 2ஆல மல்டிபிள் பண்ணனால 2ஆல டிவைடும் பண்ணணும் சரியா ஸோ 2 1 டைம் 2 3 டைம்ஸ் புக்கில் வந்து 2 and 8 கேன்சல் பண்ணாமலே ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ நானும் அப்படியே எடுத்துக்கிறேன் சரிங்களா நான் இதை கேன்சல் பண்ண போகிறதில்ல இப்படியே எடுத்துக்கிறேன் இப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம்னா x - 3 2x - 8 இதில் இருக்கிற நம்பரை எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக எடுத்துக்கணும் 2x - 8 ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இன்டகிரேஷன் ஆஃப் x - 3 இன்ட்டு 2x - 8 divided by லையும் x - 3 கொண்டு வந்துட்டோம் into dx இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம் ஆக்சுவலாக கேன்சல் பண்ணிடலாம் இப்போ பேலன்ஸ் உங்களுக்கு 2x - 8 into dx மட்டும் இருக்கும் இதை இன்டிகிரேட் பண்ணுறது ஈஸி இல்லையா 2 times of x power 2 1 இருக்கு அப்போ 1 plus 1 2 divided by லையும் 1 plus 1 வரும் -8 into xன்னு எழுதும் xே இல்லைன்னா x என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் plus c எடுத்துக்கலாம் இப்போ 1 plus 1ஓட வேல்யூவும் 2 தான் அப்போ 2வும் 2 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் வேறு x ஸ்கொயர் -8x plus c மட்டும் நமக்கு ஆன்சராக கிடைக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா எக்ஸாம்பிள் 2.7 பாருங்க evaluate integration of x plus 2 by root of 2x plus 3 into dx இப்போ டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் இருக்குது இது ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக மாற்றிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணவே முடியும் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதினா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ் இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற டேர்மை டினாமினேட்டரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நான் மாற்றணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துக்கிறேன் எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 3 மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ நியூமரேட்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 2 சைடில் வேணால் எழுதிக்கோங்க நியூமரேட்டரில் மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 2 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம் டிவைடும் பண்ண போகிறோம் ஸோ டிவிஷன் வெளியே எடுத்துக்கிறேன் மல்டிப்ளிகேஷன் உள்ள 2 into x 2x 2 2s are 4 divided by 2x plus 3 ரூட்டை வந்து 1/2ன்னு எழுதிக்கிறேன் இந்த 1/2 வெளியே எடுத்து எழுதிடலாம் இப்போ இந்த 2x plus 4 நான் எப்படி மாற்றி எழுதுறேன்னா 3 plus 1ன்னு மாற்றி எழுதுறேன் இந்த 2x plus 3 மட்டும் நான் வந்து பேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா கீழே அதுதானே இருக்குது டிவைடட் பைல 2x plus 3 பவரில் 1/2 இந்த டினாமினேட்டில் இருக்கிறது நியூமரேட்டில் இருக்க ரெண்டுத்துக்குமே காமனா ஸோ நான் பிரித்து எழுதலாமா 2x plus 3 டிவைடட் பை 2x plus 3 பவரில் 1/2 plus 1 டிவைடட் பை 2x plus 3 பவரில் 1/2 இப்போ டினாமினேட்டில் இருக்கிறது அப்படியே நான் நியூமரேட்டர் கொண்டு போயிடலாமா நியூமரேட்டர் கொண்டு போனால் எப்படி மாறும் 1/2 2x plus 3 ஆல்ரெடி 1 இருக்குது கீழே இருக்க 1/2 மேலே வந்தால் -1/2 ப்ளஸ் 1/ன்னு இருக்கிறத நம்ம நியூமரேட்டர் கொண்டு வந்தோன்னா -1/2ன்னு மாறிடும் அவ்வளோதானே 1/x பவர் 1 எப்படி எழுதலாம் x பவர் -1 சேம் ஃபார்மேட் தான் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் லைனில் ஃபைனலாக 1/2 2x plus 3 1 - 1/2 1/2 plus 2x plus 3 பவரில் -1/2ன்னு கிடைக்கும் இதுதான் நம்மளோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இதுக்கப்புறம் தான் நம்ம இன்டகிரேஷனே அப்ளை பண்ண முடியும் இதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ax plus b ஃபார்மேட்டில் இருக்கா ஸோ இப்போ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறேன் dx எழுதியாச்சு நெக்ஸ்ட் லைனில் 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம் 2x plus 3 பவரில் 1/2 அப்போ 2x plus 3 பவரில் 1/2 plus 1 divided by a வேல்யூ என்னது 2 2 into 1/2 plus 1 plus 2x plus 3 minus 1/2 plus 1 divided by x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு மறுபடியும் -1/2 plus 1 தான் எழுதணும் சரிங்களா லாஸ்ட்ல plus c எழுதிக்கலாம் இப்போ இதை கேன்சல் பண்ணுமா இதை சால்வ் பண்ணும் இல்லையா 1/2 2x plus 3 2 1s are 2 2 plus 1 3/2
டிவைடட் பைல 2 into 3/2 தான் இருக்கும் plus 2x plus 3 2 1s are 2 2 minus 1 1 1/2 denominator அதே தான் வரும் 2 into 1/2 plus c 2 2 cancel பண்ணிடலாம் 2 2 cancel பண்ணிடலாம் இப்போ next line எப்படி இருக்கும் 1/2 denominatorல அந்த 3 அப்படியே தான் இருக்கும் 2x plus 3 பவர்ல 3/2/3 plus 2x plus 3 பவர்ல 1/2 லாஸ்ட்ல plus c ன்னு எழுதிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க எக்ஸாம்பிள் 2.8 evaluate integration of 1 by root of x plus 2 minus root of x minus 2 into dx ஸோ கொடுத்துருக்க வேல்யூ எப்படி இருக்கு பாருங்களா டினாமினேட்டர்ல தான் வேல்யூஸே இருக்கு இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணோம்னா நான் ரேஷனலைசிங் பண்ணணும் இல்லையா ஸோ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடலாம் 1 by root of x plus 2 minus root of x minus 2 into dx இப்போ இதை எப்படி ரேஷனலைஸ் பண்றது ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்துடலாம் root of x plus 2 minus root of x minus 2 into இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது அப்படியே எழுத போறோம் மைனஸ் வர இடத்துல பிளஸ் இதே பிளஸ் வந்ததுன்னா மைனஸ் எடுத்துப்போம் root of x plus 2 plus root of x minus 2 divided by root of x plus 2 plus root of x plus 2 இப்போ இதை மல்டிபிள் பண்ணும் 1 into anything same அப்போ நியூமரேட்டர்ல x plus 2 plus root of x minus 2 ன்னு வரும் டினாமினேட்டர்ல இது எப்படி இருக்குன்னா a minus b இது a plus b இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா a square minus b square is equal to a plus b இன்னொன்னு a minus b ன்னு எழுதும் ஸோ இதுக்கும் ஸ்கொயர் பண்ணும் இதுக்கும் ஸ்கொயர் பண்ணும் நடுவில் மைனஸ் வரணும் அப்போ x plus 2 ரூட் வேல்யூல இருக்கு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் x minus 2 ஹோல் ஸ்கொயர் இப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் நமக்கு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பைல எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கும் மைனஸ் இன்சைட் கொண்டு போகிறப்போ மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2ன்னு மாறிடும் அப்போ எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் பண்ணிட்டோன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 divided by 2 plus 2 4 ன்னு கிடைக்கும் இதுதான் நம்மளோட simplest form நெக்ஸ்ட் லைன்ல இதுதான் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் லைன்ல நம்மளோட simplest form எப்படி மாறி இருந்துச்சுன்னா root of x plus 2 plus root of x minus 2 divided by 4 dx எழுதிக்கலாம் இப்போ 1 by 4 இருக்கு இல்லையா 1 by 4 வந்து கான்ஸ்டன்ட் ஸோ நான் வெளியே எடுத்துடுறேன் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 ஸ்கொயர் ரூட்டு 1 இருக்கேன் வேற எந்த சேஞ்சுமே பண்ணல plus x minus 2 பவர்லேயும் 1/2 இருக்கு into dx இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம் 1/4 into x plus 2 பவர்ல 1/2 plus 1 டினாமினேட்டர்லையும் 1/2 plus 1 plus x minus 2 பவர்லையும் 1/2 plus 1 டினாமினேட்டர்லையும் 1/2 plus 1 லாஸ்டா plus c எழுதிக்கலாம் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா 1/4 into x plus 2 பவர்ல 2 1s are 2 2 plus 1 3/2 டினாமினேட்டர்லயும் அதே 3/2 வரும் plus x minus 2 பவர்ல 2 1s are 2 2 plus 1 3/2 டினாமினேட்டர்லயும் 3/2 வரும் plus c இது ரெண்டுத்துலயும் பாருங்களேன் 3/2ன்றது காமனா இருக்கு அப்படியே வெளியே எடுத்து எழுதிடலாமா 3/2 which is equal to 1/4 into 3/2 into x plus 2 பவர்ல 3/2 plus x minus 2 பவர்லையும் 3/2 plus c 2 1 time 2 2 times அப்போ 3 2s are எவ்வளோ 6 so 1/6 into x plus 2 பவர்ல 3/2 plus x minus 2 பவர்லையும் 3/2 லாஸ்ட்ல plus c ன்னு எழுதிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா சம் எல்லாருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஸ்டெப்பும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்